ശ്രീമദ് ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിக்கிற ഏകോനവിംശോ അധ്യായ 19வது അധ്യായം. ഭദ്രാശ്വവർഷം, ഹരിവർഷം, കേതുമാലം, രമ്യകം, ഹിരണ്മയം, കുരുവംശം, ഇളാവൃതം ഇതെല്ലാം വർണ്ണിച്ചത് നമ്മൾ பார்த்தோம். ഇനി വർണ്ണിക്ക വേണ്ടിനവൈ കിംപുരുഷ വർഷവും ഭാരത വർഷവുമാക്കും. அந்த வர்ணனைகளாக்கும் இப்போ ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு செய்யறார். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷியாக்கும் பரீட்சித்துக்கு கதைகளை சொல்லறார். அப்படிங்கிறதுனால இந்த அத்தியாயம் ஸ்ரீ சுக உவாஜா அப்படின்னு ஆரம்பிக்கப்படுறது. 1வது கத்திய பாகம். கிம் புருஷே வர்ஷே பகவந்தம் ஆதிபுருஷம் லக்ஷ்மணாக்ரஜம் சீதாபிராமம் ராமம் தச்சரண சந்நிகர்ஷாபிரதः பரமபாகவதः ஹனுமான் சஹ கிம் புருஷைஹ அவிரத பக்திஹ உபாஸ்தே. கிம் புருஷே வர்ஷே பகவந்தம் ஆதிபுருஷம் லக்ஷ்மண அக்ரஜம் சீதாபிராமம் ராமம் தது சரண சந்நிகர்ஷ அபிரதः பரமபாகவதः ஹனுமான் சஹ கிம் புருஷைஹ அவிரத பக்திஹ உபாஸ்தே. கிம் புருஷே வர்ஷே பகவந்தமாதிபுருஷம் லக்ஷ்மணாக்ரஜம் சீதாபிராமம் ராமம் தச்சரண சந்நிகர்ஷாபிரத பரமபாகவதோ ஹனுமான் சஹ கிம் புருஷைரவிரத பக்திருபாஸ்தே. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொன்னார், கிம்புருஷ வருஷத்துல லக்ஷ்மணனோடு அண்ணாவும் சீதாதேவியோடு கணவருமான ஸ்ரீராமர பரமபாகவதனாயிருக்கிற ஹனுமான் சுவாமி இடதடவில்லாத பக்தியோடு கூடிட்டு அங்க இருக்கிற ஜனங்களோடு கூடிட்டு பஜிக்கிறார். கிம்புருஷே வர்ஷே, கிம்புருஷ வருஷத்துல, கிம்புருஷம் அப்படிங்கிற உபபூகண்டத்துல ஜம்புதீபில் இருக்கிற அந்த வருஷத்துல உபபூகண்டத்துல பகவந்தம் எல்லா குணங்களும் இருக்கிற ஆதிபுருஷம், ஆதிபுருஷன் நாராயணன், லக்ஷ்மண அக்ரஜம் லக்ஷ்மணனோடு அண்ணா, சீதாபிராமம் சீதாதேவிய குஷியோடு கூடி வச்சுருக்கிற, குஷிப்படுத்துற, சீதாபதியாயிருக்கிற ராமம் ஸ்ரீராமன, தது சரணம் ஸ்ரீராமதேவனோடு பாதத்தை ஆசிரயிச்சுண்டு அந்த பாதங்களோடு சந்நிகர்ஷா பக்கத்துல
இருக்கிறதுக்கு அபிரதா தால்பரியம் இருக்கிற பரமபாகவதா பக்த உத்தமனான ஹனுமான். அந்த ஹனுமான் சுவாமியோடு கூடிட்டு, அப்படி இல்லைன்னா அந்த பக்தோத்தமனான ஹனுமான் சஹ கிம்புருஷைஹி கிம்புருஷ வருஷத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூடிட்டு, அவிரத பக்திஹி ரொம்ப ஜாஸ்தியான டீப்பான பக்தியோடு கூடிட்டு, இடதடவில்லாத கேப் இல்லாத பக்தியோடு கூடிட்டு பக்தி ரசத்தால பகவானை உபாசிக்கிறார். ரெண்டாவது கத்திய பாகம். ஆர்ஷ்டிஷேணேன சக கந்தர்வைஹி ஆர்ஷ்டிஷேணேன சக கந்தர்வைஹி அனுகீயமானாம் பரமகல்யாணீம் பர்த்ரு பகவத்கதாம் சமுபஸ்ருணோதி ஸ்வயம் ச இதம் காயதி. ஆர்ஷ்டிஷேணேன சஹ கந்தர்வைஹி அனுகீயமானாம் பரமகல்யாணீம் பர்த்ரு பகவத்கதாம் சமுபஸ்ருணோதி ஸ்வயம் ச இதம் காயதி. ஆர்ஷ்டிஷேணேன சஹ கந்தர்வைரனுகீயமானாம் பரமகல்யாணீம் பர்த்ரு பகவத்கதாம் சமுபஸ்ருணோதி ஸ்வயம் சேதம் காயதி. ஸ்வயம் ச இதம் காயதி. ஆர்ஷ்டிஷேணன் அப்படிங்கிற கந்தர்வ முக்கியனும் அந்த கந்தர்வ முக்கியனோடு கூட இருக்கிற அனுயாயிகளும் சேர்ந்து, அசிஸ்டன்ஸும் சேர்ந்து ஆலாபனம் பண்ணற பாட்டு பாடற ஸ்ரீராமச்சந்திரனோடு பரம மங்களகரமாயிருக்கிற சரிதம் ஹனுமான் சுவாமி ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് കേട്ടുണ്ട്. அதுக்கப்புறமா ஆஞ்சநேய சுவாமி அவரு இப்போ சொல்லப்போற സ്തോത്രത്താല ശ്രീരാമദേവനെ സ്തുതിക്കവും ചെയ്യறார். ஆர்ஷ்டிஷேணேன ஆர்ஷ்டிஷேணன் அப்படிங்கிற கிம்புருஷ வருஷத்தில் இருக்கிற உபபூகண்டத்தோடு அதிபன் கந்தர்வைஹி சஹ கந்தர்வர்களோடு கூடிட்டு அனுகீயமானாம் தொடர்ந்து ஆலாபனம் பண்ணற ஸ்ரீராமச்சந்திர தேவனோடு பரமகல்யாணி பரமமங்களமாயிருக்கிற சரிதம் பர்த்ரு பகவத்கதாம் ஹனுமான் சுவாமி அவரோடு யஜமானனாயிருக்கிற ஸ்ரீராமதேவனோடு கதைகளாயிருக்கிற ஸ்ரீராமச்சரிதமாயிருக்கிற ராமாயணம் சமுபஸ்ருணோதி நന്ന பக்கத்தில் உட்காந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஆயிட்டு கேட்டுண்டு സ്വയം ച ഇതം ഗായതി ഹനുമാൻ സ്വാമി സ്വയമായിട്ട് ഇനി ചൊല്ലപ്പോற സ്തോത്രത്താല ഭഗവാനെ സ്തുതിക്കവും ചെയ്യறார். ஸ்ரீராமதேவனோடு ராமாயண கதை அப்படிங்கிறது ரொம்ப டாப் மோஸ்ட் மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னாக்கும். டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காக்கும் இங்க பரமம் அப்படின்னு சொன்னது. பரம கல்யாணி அப்படின்னா டாப் மோஸ்ட் மங்களம் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் மங்களம் அப்படிங்கிறது ஸ்ரேயோ மார்க்கமாயிருக்கிற அந்த மோட்சம் ஆக்கும். புருஷார்த்தங்கள் அர்த்தார்த்தம் காமார்த்தம் தர்மார்த்தம் மோட்சார்த்தம் இந்த புருஷார்த்தங்களில்
சதுர்விதமாயிருக்கிற புருஷார்த்தங்களில் டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாக்கும் மோட்சார்த்தம். பகவான் ஸ்ரீராமரோடு அந்த ராமாயண கதை அப்படிங்கிறது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னாக்கும். மூணாவது கத்திய பாகம். ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நமः. ஆர்யலட்சண शीलव्रताय नमः. उपशिक्षितात्मन उपासितलोकाय नमः. साधुवादनिगषणाय नमो. ब्रह्मण्यदेवाय महापुरुषाय महाराजाय नमः इति. ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீராமதேவனை ஸ்துதிக்கிற ஸ்லோகமாக்கும் இது. ஓம் அப்படிங்கிறது மங்கள வார்த்தை. மங்கள வார்த்தையோடு கூடிட்டு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஓம் நமஹ பகவதே உத்தம ஸ்லோகாய நமः. ஆர்யலட்சண शीलव्रताय नमः. उपशिक्षित आत्मन उपासितलोकाय नमः. साधुवादनिगषणाय नमः. ब्रह्मण्यदेवाय महापुरुषाय महाराजाय नमः इति. ओम नमो भगवते उत्तम श्लोकाय नमः. आर्यलक्षण शीलव्रताय नमः. उपशिक्षितात्मन उपासितलोकाय नमः. साधुवादनिगषणाय नमः. ब्रह्मण्यदेवाय महापुरुषाय महाराजाय नमः इति. அஞ்ஞானத்தை இல்லாம பண்ணற யசஸோடும் சிரேஷ்டமான லட்சணங்கள் சீலம் விரதம் இதோடெல்லாமும் கூடின அந்த பகவானுக்காயிட்டு நமஸ்காரம். சித்தத்தை விஷயங்களிலேருந்து நகர்த்தி சல்குணங்களோடெல்லாம் உறவிடமாயிருக்கிற பிரம்மஞானிகளோடு பக்தனாயிருக்கிற சிருஷ்டி தொடங்கின லீலா வினோதங்கள் செய்யறதுக்கு ஆசைப்படுற மகாபுருஷனாயிருக்கிற மகாராஜாவாயிருக்கிற ஸ்ரீராமச்சந்திர பிரபுவுக்காயிட்டென்னோடு நமஸ்காரம். ஓம் பகவதே நமஹ. மங்களஸ்வரூபியான பகவல் குணங்கள் இருக்கிற ஸ்ரீராமதேவனுக்கு நமஸ்காரம். உத்தம ஸ்லோகாய நமஹ. பக்தர்களுக்கு ஸ்துதிக்கிறதுக்கு சிரேஷ்டனா இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். பக்தர்களெல்லாம் ஸ்துதிக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். ஆர்யலட்சண ஷீலவ்ரதாய நமஹ. ஆரியன் அப்படின்னா சிரேஷ்டன். சிரேஷ்ட லட்சணங்களோடு கூடின சீலம் சொன்னா நல்ல சுபாவ மகிமை இருக்கிற, விரதம் அப்படின்னா நல்ல ஆச்சார நிஷ்டகள் எல்லாம் இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். உபசிச்சித ஆத்மனே.
ശരീര அந்தக்கரண இந்திரிய மன கண்ட்ரோல் இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். உபாசித லோகாய நமஹா. ஸ்ரீராமதேவனை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு உபாசனை பண்றா. சாதுவாத நிகஷனாய நமஹா. உத்தம சாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஆயிட்டு ஸ்ரீராமதேவனே ஆக்கும் எல்லாரும் சொல்லறா. ஸ்ரீராமதேவனை மாதிரி ஆகணும் ஒரு சாது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பரிபூர்ணமா இருக்கிற குணங்கள் இருக்கிற ஸ்ரீராமதேவன். பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய நமஹா. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளாக்கும் பிரம்மண்யம் இருக்கிறவா. அப்படி இருக்கிற பிராமணர்கள் கிட்ட பக்தி இருக்கிற மகாபுருஷனாயிருக்கிற உத்தம புருஷனாயிருக்கிற ஸ்ரீராமதேவனுக்கு நமஸ்காரம். மகா ராஜாய நமஹா. அயோத்தியாபதியாயிருக்கிற மகாராஜாவுக்கு இந்த பூமியோடெல்லாம் சக்கரவர்த்தியாயிருக்கிற ஸ்ரீராமச்சந்திர பிரபுவுக்கு நமஸ்காரம். ராஜாக்களோடெல்லாம் ராஜாவாயிருக்கிற மகாராஜாவுக்கு நமஸ்காரம். இது இப்படின்னு ஹனுமான் சுவாமி ஸ்ரீராமதேவனை துதிச்சு பாடுறார். നാലാவது ശ്ലോകം. ഭഗവാൻ ഹനുമാൻ സ്വാമി ஸ்ரீராமதேவனை ஸ்துதிக்கிறதையாக்குமே பார்க்குறோம். யது தது விசுத்த அனுபவ மாத்திரம் ஏகம். யத்தத் விசுத்தானுபவ மாத்திரமேகம் ஸ்வதேஜசா த்வஸ்த குண வியவஸ்தம் பிரத்யக் பிரசாந்தம் சுதியோபலம்பனம் ஹ்யநாமரூபம் நிரஹம் பிரபத்யே. யது தது விசுத்த அனுபவ மாத்திரம் ஏகம் ஸ்வதேஜசா த்வஸ்த குண வியவஸ்தம் பிரத்யக் பிரசாந்தம் சுதியஹ உபலம்பனம் ஹி அநாமரூபம் நிரஹம் பிரபத்யே. யத்தத்விசுத்தானுபவ மாத்திரமேகம் ஸ்வதேஜசா த்வஸ்த குண வியவஸ்தம் பிரத்யக் பிரசாந்தம் சுதியோபலம்பனம் ஹ்யநாமரூபம் நிரஹம் பிரபத்யே. விசுத்த அனுபவமாயிருக்கிற ஸ்வரூபத்தோடு கூடின பகவானே, பிரசாந்தனாயிருக்கிற தேஜஸால ஜொலிச்சு நிற்கிற குணங்களோடு கூடியிருக்கிற பகவானே, நாம ரூபங்கள் இல்லாத பகவானே, அகங்காரத்தை அகங்காரம் அப்படிங்கிறத கொண்டு நடக்காத பகவானே, அகங்காரத்துக்கு அப்பாற்பட்ட பகவானே, அகம்போதம் இல்லாதவரே, ரொம்ப பிரைட்டான புத்தியோடு கூடின மகாத்மாக்களால தெரிஞ்சுக்க கூடின அத்வைத பரபிரம்மமாயிருக்கிற பகவானே, உங்களை நானிதா
சரணம் பிராபிக்கிறேன். எது தது விசுத்த அனுபவ மாத்திரம். பகவான் ஸ்ரீராமதேவனாயிட்டு திருவிளையாடல் நடத்துற பரம்பொருள். ஸ்ரீராமதேவனாயிட்டு அவதாரம் பண்ணின பகவான் விசுத்த அனுபவ மாத்திரம் அப்படின்னாக்கும் ஆஞ்சநேய சுவாமி ஸ்துதிக்கிறார். ஸ்வயம் ஆத்மபோதத்தோடு கூடி இருக்கிற பகவான் அப்படின்னாக்கும் ஸ்துதிக்கிறார். பரபிரம்ம அனுபவம், அந்த பரபிரம்மமாக்கும் நான் அப்படிங்கிற அனுபவம் ஸ்ரீராம பகவானுக்கு இருந்தது. பரபிரம்ம அனுபவம் மட்டும்தான் ஸ்ரீராமதேவனுக்கு இருந்தது அப்படின்னு இங்க விசுத்த அனுபவ மாத்திரம் அப்படிங்கிறது வழி சொல்லப்படுறது. ஸ்ரீராமதேவனுக்கு அவர் ஆராக்கும் என்னவாக்கும் அப்படிங்கிற பரமார்த்தம் தெரியும். எதுக்காயிட்டாக்கும் அவர் அவதாரம் எடுத்திருக்கார் அப்படிங்கிறதும் தெரியும். அவதாரத்தோடு அந்த லட்சிய பிராப்தி முடிஞ்சானா மறுபடியும் அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம ஸ்தானத்துக்கு திருச்சு போகணும் அப்படின்னும் தெரியும். இருந்தாலும் அவரு சாதாரண மனுஷால மாதிரி ஆக்கும் திருவிளையாடல் நடத்தினது நடிச்சர். அவர் எப்படி ஆத்மபோதத்தோடு கூடிட்டு இருக்கிற பகவான் பிரசாந்தம் ரொம்ப சௌமியமான பாவத்தோடு கூடிட்டு இருந்தார். ஆத்மஸ்வரூபமாயிட்டு மனுஷ ரூபத்தில் இருக்கிற ஸ்ரீராமதேவன் ரஜோகுண தமோ குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். எது தது பிரம்மம் அப்படிங்கிறது ஏகம் ஒண்ணுதான் உள்ளது. நிம்மதி அப்படிங்கிறத இல்லாம பண்றதுக்கு துவைத பாவம் அப்படிங்கிறது அங்க இல்லை. அதனால அவரு நிம்மதியா இருந்தார். துவஸ்த குண வியவஸ்தம், தூள் தூளாக்கின திரிகுணங்களோடு கூடிட்டு இருக்கிற பகவான் துவஸ்த குண வியவஸ்தம் அப்படின்னா திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். ஜாகிர சொப்ன சுஷுப்தி இப்படி இருக்கிற அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டவர். திரிகுணங்கள், அந்த திரிகுணங்களை எல்லாம் பிரபஞ்சத்துல உண்டாக்குறதே பரம்பொருளாக்கும். அதனால திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவராக்கும் பகவான். அப்படி இருக்கிற ராமா அப்படின்னு கூப்பிடுறார் ஆஞ்சநேயர். ஸ்வ தேஜஸா, உங்களோட சொந்தம் தேஜஸால இந்த திரிகுணங்களை இல்லாம பண்ணினேளே. சுதியஹா, நல்ல புத்தி இருக்கிறவர்களால, நல்ல ஞானிகளால உபலம்பனம் பிராபிக்கப்படுற ஸ்ரீராமா. பிரத்யக், எல்லா சரீரிகளோடும் உள்ளுக்குள்ள சாட்சி ரூபத்துல இருக்கிற எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் செப்பரேட் ஆயிட்டு இருக்கிற அந்தராத்மாவா இருக்கிற ஸ்ரீராமா. அநாம ரூபம், நாம ரூபங்கள் இல்லாத ராமா.
நீங்கள் நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டவராக்கும் அப்படிங்கிறது ஹி உறுதியாக்கும். நிரகம் அகம்போதம் இல்லாத உங்களை பிரபத்யே நானிதா சரணம் பிராபிக்கிறேன். இந்திரிய சரீர மனோபுத்தியோடு மமதாபாவம் கொஞ்சம் கூட இல்லாத உங்களை இந்திரியங்கள் கிட்டையோ சரீரத்துக்கிட்டையோ மனசுகிட்டையோ புத்தி கிட்டையோ ஒன்றும் மமதாபாவம் இல்லாத உங்களை நானிதா சரணடைகிறேன்.